ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, மிக அருமையான வேதவசனம். இங்கு பேதுரு என்ன சொல்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் ஒரு வார்த்தை, மிகவும் முக்கியமான வார்த்தை. அங்கு அந்த சப்பானியாய் பிறந்த தேவாலயத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்த அந்த குருடனிடத்தில் சொல்லுகிற வார்த்தை இந்த நாளில் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருந்ததென்றால், அநேகரை நாம் தேவனுடைய வல்லமை விளங்க செய்து அநேக குஷ்டரோகிகளையும் அநேக வியாதிஸ்தர்களுக்கும் தேவன் பெரிய விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தை நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை, பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அது உண்மையான வார்த்தை. அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இன்று ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வெள்ளியும் பொன்னும் இருக்கிறதா? இல்லை. தேவன் பேதுரு சொல்லியிருக்கிற அந்த காரியத்தின் பிரகாரம் தேவனிடத்திலிருந்த அந்த வல்லமையும் அந்த அபிஷேகமும் அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் செய்த ஊழியத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னிடத்தில் உள்ளது என்று எதை சொல்லுகிறார்கள் என்றால், தேவனிடத்திலிருந்த அதே வல்லமை பேதுருவின் இடத்திலும் இருந்தது என்பதை தான் அதை விளங்க செய்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல எல்லா தேவனுடைய மனிதர்களும் பயன்படுத்துவார்கள் என்றால், அன்று சப்பானிகள் எழுந்து குதித்து நடந்தது போல இன்றும் எழுந்து குதித்து நடப்பதற்கு அந்த வார்த்தை மிக உறுதியானது. ஏனென்றால் அவர் உண்மையான வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று தேவனுடைய வல்லமை என்பதை அது அவருடைய பேதருடைய வாழ்க்கையில ஊழியத்தில் அது வெளிப்படையாய் மாறினது. பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தூக்கி விடும்போதே கால்களில் இருந்த கரடுகள், கால்களில் இருந்த எல்லா பலவீனங்களும் மாறி அது எப்படிப்பட்டதாய் மாறினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக விசுவாசிகள், ஊழியர்கள் இந்த வார்த்தையை அறிவிக்காதபடிக்கு தன்னிடத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வசதியும் அநேகருக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனிதன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மனுஷிகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெள்ளியும் பொன்னையும் வசதியும் ஆடம்பரங்களையும் மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தாதபடிக்கு என்னிடத்தில் உள்ளது என்று பேதுரு சொன்னது பிரகாரம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவன் செய்த அற்புதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவர்களாக நாம் விளங்குவது மிக அவசியமாக இருக்கிறது. பேதுருடைய ஊழியத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் சொன்னது போல நீங்களும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று அநேக சப்பானிகள், அநேக வியாதிஸ்தர்கள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் நம்மிடத்தில் இருக்கிற தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, அற்புதங்களை செய்கிறவர்களாக, சுகம் கொடுக்கிறவர்களாக, அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்களாக நாமும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று பேதுரு தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தாரோ அதே போல நாங்களும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று அநேகருக்கு நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, அநேகருக்கு சுகத்தை கொடுக்க, அற்புதங்களை செய்ய நீர் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று பேதுருவோடு கூட
இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்தது போல, அற்புதங்களை செய்தது போல இந்த கடைசி நாட்களிலும் நீர் எங்களோடு இருந்த அநேக அற்புதங்கள், அநேகருக்கு நடக்கும்படியான கிருபைகளையும் வல்லமைகளையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.